ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்ஆனஸ்ட் டீலர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்னும் இந்த டாபிக்ல நிறைய பேருக்கு ஒரு வந்து கிளாரிட்டி இல்லாதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் கட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்து எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி சார்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே. ஸோ டிஸ்ஆனஸ்ட் டீலர் பேர்லயே இருக்கு. டிஸ்ஆனஸ்ட் ஒருத்தன் ஒரு கஸ்டமர்கிட்ட ஏமாத்தி பொருள் விற்கிறனால அவனுக்கு எப்படிலாம் ப்ராஃபிட் கிடைக்குதுன்றத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 100 கிராம் பொருள் இருக்கு, ஒரு 100 கிராம் ரைஸ்னே வச்சுக்குவோம். 100 கிராம் ரைஸை வந்து கடைக்காரன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருப்பான். ஓகேவா? வாங்கிட்டு அவன் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்றான்னா, நான் இந்த 100 கிராம் ரைஸை உங்கள்கிட்ட 100 ரூபாய்க்கு நான் வித்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த 100 கிராமே அவன்கிட்ட கொடுக்காம வெயிட்ல வந்து என்ன பண்ணுவான்னா சீட் பண்ணி அதே ரேட்டுக்கு கொடுத்துருவான். அப்ப என்ன கிடைக்கும்னா, அவன் காஸ்ட் பிரைஸ்க்கே விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வெயிட்ல கம்மி பண்ணி கொடுக்கும் போது அவனுக்கு வந்து அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்குமா? ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் தான் இதுல எவ்வளவு கிடைக்குதுன்றத பார்க்க போறோம். ஓகேவா? சம்ம வந்து இந்த மாதிரி தான் அவனுக்கு சீட் பண்றதுனால அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்ப 100 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு அவன் வாங்கியிருக்கான். அவன் வாங்கின விலைக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான்னா 80 கிராம் தான் அவன் கொடுத்துருப்பான். ஓகேவா? 80 கிராம் கொடுக்குறான்னு வச்சுக்கோமே, அந்த 20 கிராம் அவன் சீட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அந்த 20 கிராம் தான் அவனுக்கு என்னவா போகும்னா ப்ராஃபிட்டா போயிருந்திருக்கும். கரெக்டா? 100 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அப்ப 80 கிராமோட ரேட் எவ்வளவு இருந்திருக்கும்? 80 ரூபா தான் இருந்திருக்கும். கரெக்டா? சோ அப்ப அவன் 80 ரூபாய்க்கு தான் வித்து இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு வித்திருக்கான்? 100 ரூபாய்க்கு வித்திருக்கான். அப்ப அவனுக்கு இங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து? இதுல மோஸ்ட்லி என்ன கேட்பாங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து கிடைக்குதுன்னா இந்த 80 ரூபால இருந்து. அப்ப இதோடைய பர்சன்டேஜ் என்னன்னா அவனுக்கு 25% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ என்னன்னா 100 கிராம் பொருளை அவன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் அதே 100 ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா வெயிட்ல வந்து கம்மி பண்ணிடுறான். 80 கிராம என்ன பண்றான்னு 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஓகேவா? 80 கிராமோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 80 ரூபா தான். ஓகேவா? அவன் 80 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்துருக்கணும். ஆனா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். அப்ப இங்க 20 ரூபா அவனுக்கு லாபம் கிடைக்குது. எதுல இருந்துன்னா இந்த ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ், ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்துருக்கானோ அதோட காஸ்ட் பிரைஸ்ல அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப 80 ரூபால அவனுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா 25% இருக்கும். ஓகேவா? இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம், அதே 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராமோடைய காஸ்ட் பிரைஸ் வந்து சேம் 100 rupees. ஓகேவா? ஆனா இவன் வாங்கினது 100 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு கஸ்டமர்ட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு நான் 100 கிராம் நான் உங்களுக்கு 10% லாஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்ல வந்து சீட் பண்றான். ஓகேவா? அப்படி வெயிட்ல வந்து சீட் பண்றதுனால அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருமா? அங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 100 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா? கடைக்காரன் 100 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன பண்றான்னா கஸ்டமர்ட்ட என்ன சொல்றான், இதே 100 கிராம நான் 10% லாஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்றான். அதாவது அவன் வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட 90 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். நான் நஷ்டத்துக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா இங்க குவான்டிட்டியில 20% வந்து சீட் பண்ணிடுறான். ஓகேவா? அப்ப 20% சீட் பண்றான்னு என்ன அர்த்தம்? அவன் 100 கிராம் கொடுக்கறதுக்கு பதிலா எவ்வளவுதான் கொடுக்குறான்? 80 கிராம் தான் கொடுக்குறான். 80 கிராம எவ்வளவு கொடுக்குறான்? 90 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஓகேவா? சோ 80 கிராம் அவன் 90 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஆக்சுவலா 80 கிராமோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் 80 ரூபா. ஓகேவா? அவன் 80 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்துருக்கணும். 80 கிராம் தானே அவன் கொடுக்குறான் கஸ்டமர்கிட்ட. அப்ப 80 கிராம் 100 கிராம் 100 ரூபானா 80 கிராம் 80 ரூபா தான் இருந்திருக்கணும். அவன்கிட்ட வித்தது 80 ரூபாய்க்கு தான் வித்திருக்கணும். ஆனா எவ்வளவுக்கு விற்கிறான் அப்படின்னா 90 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப அவனுக்கு இங்க எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதா? இங்க 80 கிராம் தான் அவன் கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப இந்த 80 கிராமோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் 80 தான். அப்ப இந்த 80ல அவனுக்கு 10 வந்து ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்படின்னா அவனுக்கு டோட்டல் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும்னா 12.5% கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். இதை வந்து நம்ம ரேஷியோல போனோம்னா ரொம்ப சிம்பிளா வரும். இப்ப வந்து இதெல்லாம் சிம்பிளா சொல்லியாச்சு. வெயிட்ல வந்து ஒரு
10% சீட் பண்றான் இல்ல 20% சீட் பண்றான்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். இதே இது கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா 33.33% சீட் பண்றான் இல்லைன்னா வந்து 62.5% சீட் பண்றான், இந்த மாதிரி டெசிமல்லையோ இல்ல மிக்சடு ஃபிராக்ஷன்லயோ இல்ல வந்து லாஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வெயிட்ல வந்து அவன் வந்து 12.5% சீட் பண்றான், இந்த மாதிரி டெசிமல்ல கேட்கும்போது நீங்க ரேஷியோ மெத்தட்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ரேஷியோ மெத்தட்ல பண்ணா ரொம்ப சிம்பிளா சம்ம முடிச்சிடலாம். ஓகேவா, அது எப்படின்றத சொல்றேன். இப்ப இந்த சம்ம எடுத்துக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கான், காஸ்ட் பிரைஸ்க்கு செல் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், எவ்வளவு சீட் பண்றான், 20% சீட் பண்றான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 20% சீட் பண்றான்னா 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் எவ்வளவு வரும், 1/5. ஸோ 5ல 1 பார்ட் அவன் சீட் பண்றான். ஓகேவா, ஸோ அப்ப இங்க 4 இருந்திருக்கும், அவன் செல் பண்ணது. ஸோ 4க்கு அவன் கொடுக்கணும். ஓகேவா, ஆனா வித்தது அவன் எவ்வளவுக்கு 5க்கு விற்கிறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னா 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல, இந்த 4ல. ஸோ அப்ப இதோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 25% அதான வந்திருக்கு. ஓகேவா, இங்கேயும் அதே தான். என்னதுன்னா அவன் 10% லாஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அதாவது ரேஷியோல பாத்தீங்கன்னா 10:9, 100க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, சாரி 10% லாஸா, அப்போ வந்து 90க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா குவான்டிட்டியில 20% சீட் பண்ணிடுறான். ஓகேவா, ஸோ காஸ்ட் பிரைஸ் 10 இருக்கு, 10% சீட் பண்றான்னு என்ன அர்த்தம், ஸோ 100 ரூபாய் பொருளை அவன் 90 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அப்போ ரேஷியோ 10:9. ஆனா என்ன பண்றான்னா அவன் குவான்டிட்டியில 20% சீட் பண்றான். 20% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 1/5. 5ல 1 பார்ட் சீட் பண்றான். அப்ப 4க்கு கொடுக்க வேண்டியதை அவன் எவ்வளவுக்கு கொடுக்குறான், 5க்கு கொடுக்குறான். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணாக்கா 8:9. அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு 8 இருக்கு, 8க்கு கொடுக்கணும். ஆனா அவன் வித்தது பாத்தீங்கன்னா அவன் 9க்கு வித்திருக்கான். அப்ப இங்க எவ்வளவு அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து, இந்த காஸ்ட் பிரைஸ் 8ல இருந்து. ஸோ இதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 12.5% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதை நீங்க இந்த மாதிரி ரேஷியோல நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் ஆகுறது ஈஸியா கேன்சல் ஆகிரும். உங்களுக்கு டைரக்டா வந்து பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, சம் பார்க்கலாம். சம் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a dishonest vendor claims that he is selling goods at their cost price but he is weighing 725 grams for 1000 grams. What is his profit percentage? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு வெண்டார் வந்து அவன் காஸ்ட் பிரைஸ்க்கே விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 1000 கிராம் கொடுக்கறதுக்கு பதிலாக 725 கிராம் தான் கொடுக்குறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ 1000 கிராம் தான் அவன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். 1000 கிராம் அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கானோ அதே ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஏன்னா காஸ்ட் பிரைஸ்க்கே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல, நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1000 கிராமோட காஸ்ட் பிரைஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, 1000 கிராம் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அவன் இந்த 1000 கிராம் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 725 கிராம் தான் அவன் வந்து கொடுக்குறான். ஓகேவா, 725 கிராம் எவ்வளவு கொடுக்குறான்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான். 1000 கிராம் 1000 ரூபாய்னா 725 கிராம் வந்து 725 ருபீஸ் தான் அவன் கொடுத்துருந்துருக்கணும். ஆனா அவன் எவ்வளவு கொடுக்குறான்னா 725 ருபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு பதிலா 1000 ருபீஸ்க்கு கொடுக்குறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 725 கிராம் உடைய ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 725. ஆனா அவன் கொடுத்தது பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு செல் பண்றான். ஓகேவா, ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ இதுல இருந்து நான் கண்டுபிடிச்சிடலாமா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னாலே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இது ரெண்டோடைய ரேஷியோ நம்மளுக்கு தெரிஞ்சாலே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை கேன்சல் பண்ணா 29:40. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னா 11 பார்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து, இந்த 29ல. இதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேன்சல் பண்ண என்ன வரும், 37.9 சம்திங் வருது.
37.93. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா அவனுக்கு 37.93% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper sells goods at 82% loss on the cost price but uses 28% loss, 28% less weight. What is his percentage profit or loss? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவன் ஒரு குட்ஸ் வந்து 82% லாஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி என்ன பண்றான்னா, வெயிட்லயும் என்ன பண்ணிட்டான்னா 28% கம்மி பண்ணி கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்ப அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அல்லது லாஸ் ரெண்டுல எது கிடைக்குதோ அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ அவன் 82% லாஸுக்கு செல் பண்றேன்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்ப 100 ரூபாய் பொருளா அவன் எவ்வளவுக்கு செல் பண்ணியிருந்திருப்பான்? 18க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? ஏன்னா 82% லாஸுக்கு விற்கிறான்னா வித்ததே 100 ரூபாய் பொருளை 18 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு என்ன பண்றான்னா வெயிட்ல வந்து 28% கம்மி பண்ணி கொடுக்குறான். ஓகேவா? ஸோ 28% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? ஸோ இதை நான் 4ஆல கேன்சல் பண்ணா 7/25 வருமா? அதாவது 25க்கு கொடுக்கறதுக்கு பதிலா 18க்கு கொடுக்குறான். ஓகேவா? ஓகே, ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:25. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்தராக கேன்சல் பண்ணலாமா? 18 கேன்சல் ஆயிரும். இங்கே 25 இதையும் கேன்சல் பண்ணாக்கா இங்கே 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ ஃபைனல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 4 இருந்தது. இப்போ வித்தது பார்த்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ அவனுக்கு இங்கே எவ்வளோ என்ன ஆயிருக்கு? லாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 3 பார்ட் லாஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 4ல இருந்து. ஸோ அப்போ அதோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75% இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க இது வந்து ஈஸியா போட்டுருவீங்க. ஏன்னா அவன் என்ன சொல்லிட்டான்னா 82% லாஸுக்கு செல் பண்றான்னு சொல்லவும் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் பிரைஸ் ரேஷியோ ஈஸியா போட்டுருவீங்க. இங்க வெயிட்ல வந்து சீட் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 28% சீட் பண்றான். ஓகேவா? அதாவது வெயிட்ல 100 கிராம் கொடுக்கறதுக்கு பதிலா அவன் எவ்வளவு கொடுக்குறான்? 72 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணாக்கா 1825. அதாவது அவன் 72 கிராம் தான் கொடுக்குறான்னா, சாரி இங்க இதை எடுத்துப்போம், 18 கிராம் தான் கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்கணும்? 25 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 18 கிராம் தான் கொடுக்குறான். அப்போ 18 கிராம் உடைய ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். ஆனா வித்தது எவ்வளவு வித்திருக்கான்? 25க்கு வித்திருக்கான். ஓகேவா? இதுல நிறைய பேருக்கு குழப்பம் என்ன வரும்னா, இந்த ரேஷியோல எதை எங்க போடுறதுன்னு வரும். இங்க 25:18 இல்ல 18:25 கன்ஃபியூஷன் வரும். வெயிட்ல அவன் சீட் பண்றதுனால என்ன அர்த்தம்? அவன் வந்து கண்டிப்பா சீட் பண்றதோட கான்செப்ட் என்ன? ஏமாத்தி லாபத்துக்கு விற்கிறான். எவனாவது ஏமாத்தி நஷ்டத்துக்கு விற்பாங்களா? கிடையாது. ஓகேவா? ஏமாத்தி லாபத்துக்கு தான் விற்கிறான். அப்ப ப்ராஃபிட்னால என்ன அர்த்தம்னா காஸ்ட் பிரைஸோட செல்லிங் பிரைஸ் தான் அதிகமா இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சின்ன வேல்யூ தான் காஸ்ட் பிரைஸா இருக்கும், பெரிய வேல்யூ தான் செல்லிங் பிரைஸா இருக்கும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. A vendor claims to sell wheat at a loss of 35%, but he cheats by using weights that weigh 60% less than what is mentioned on them. What is his profit percentage? ஓகே, ஸோ இப்போ பார்த்தா அதே மாடல் சம் தான். இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the cost price of the pulses is 12% less than the selling price. Using a faulty weighing machine, shopkeeper is able to earn a 25% profit. How much percent of the faulty machine shows more weight as compared to the actual weight? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸை விட 12% கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 22:25 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மிஷின்ல பாத்தீங்கன்னா அதை அகைன் சீட் பண்றான். ஆனா எவ்வளவு சீட் பண்றான்றது தெரியாது. அதான் கேட்கறாங்க. ஆக்சுவல் வெயிட்டை விட மிஷின்ல காட்டுற வெயிட் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. அது எனக்கு தெரியாது. ஸோ இப்படி மிஷின்ல சீட் பண்றது மூலமா அவனுக்கு ஃபைனலா ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 25% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா?
25% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/4. ஸோ 4 வந்து காஸ்ட் பிரைஸ். அந்த 4ல 1 பார்ட் அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சு செல்லிங் பிரைஸ் எவ்வளவுக்கு விற்கிறான்னா 5க்கு விற்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே என்னன்னா, ஸோ இவ்வளவுக்கு வாங்கிட்டு இவ்வளவுக்கு விற்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது போக வெயிட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பான். அப்படி கம்மி பண்ணி கொடுக்கறனால அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்க என்ன கேட்கறாங்கன்னா, இங்க அவனுக்கு 22க்கு வாங்கி 25க்கு செல் பண்றான்னு கொடுத்துட்டாங்க. அது போக மிஷின்லயே அவன் சீட் பண்றான். அப்படி சீட் பண்றதுனால அவனுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓவரால் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இங்க மிஷின்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அவனுக்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து இந்த A:B உடைய ரேஷியோ என்னன்றதை கண்டுபிடிச்சலாமா? இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூ தான் இது. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரேஷியோ தான் இது. ஓகேவா? சோ அப்ப 22A டிவைடட் பை 25B அதுதான் எனக்கு என்னதுன்னா 4:5. இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிடலாமா? கேன்சல் பண்ணா இங்க 5 டைம் 2 11. ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:11. ஓகேவா? ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, ஆக்சுவல் வெயிட் எவ்வளவு இருக்கோ அதை விட மிஷின்ல கட்டுற வெயிட் எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு கேட்கறான். ஆக்சுவலா அவன் வெயிட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா 10 இருக்கு. இப்ப மிஷின்ல காட்டுறது எவ்வளவு காட்டுதுன்னா 10 கிராமுக்கு பதிலா 11 கிராம்னு காட்டுது. ஓகேவா? அவன் வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா 10 கிராம் தான் கொடுக்கணும். ஓகேவா? சோ ஆனா மிஷின்ல காட்டுறது பாத்தீங்கன்னா 11 கிராம் வெயிட் காட்டுது. அப்ப எவ்வளவு அவனுக்கு அதிகமா காட்டுதுன்னா 1 பார்ட் அதிகமா காட்டுது. எதுல இருந்து இந்த ஆக்சுவல் வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகம்னு கேக்குறாங்க. சோ அப்ப 10 கம்பேர் பண்ணும்போது இது மிஷின்ல காட்டுறது எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 10% அதிகமா இருக்கு. ஓகேவா? இதை தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் 11 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? சோ 11 கிராமுக்கான அமௌண்ட்டை வாங்கியிருக்கான். வாங்கிட்டு 10 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? சோ அப்ப இந்த 1 கிராம் வந்து அவன் சீட் பண்ணிருக்கான். அங்க வந்து அவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? சோ இதான் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a dishonest dealer is selling a sugar at 40 per kg and pretending that he is selling it at a loss of 5 per kg, but he actually gives 800 gram instead of 1 kg using a faulty weight. What is his actual profit or loss percentage? ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, ஸோ ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்து ஒரு சுகரை வந்து 40 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? 40 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்கான். எப்படி அப்படின்னா அவன் நான் உங்களுக்கு 5 ரூபாய் நான் லாஸுக்கு நான் கொடுத்து நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். 5 ரூபா லாஸுக்கு கொடுத்து உங்களுக்கு நான் 40 ரூபாய்க்கு செல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப 5 ரூபா லாஸுக்கு கொடுத்து அவன் 40 ரூபாய்க்கு செல் பண்றேன்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 45 தானே இருந்திருக்கும். அப்படிதானே? அவன் 45க்கு இருந்த காஸ்ட் பிரைஸ் 45க்கு இருந்தாதான் அவன் என்ன சொல்லியிருப்பான், அவன் 5 ரூபாய் நான் கம்மியா உங்களுக்கு கொடுத்து 40 ரூபாய்க்கு செல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 45 ஆகும், செல்லிங் பிரைஸ் 40 ஆகும் இருக்கு. ஓகேவா? 45 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவன் 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா என்ன பண்றான்னா 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் 800 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ இந்த 1000 கிராம் கொடுக்கறதுக்கு பதிலா அவன் கொடுக்கறதே எவ்வளவு கொடுக்குறான்னா 800 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? அப்ப அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இத ஃபர்தரா கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 4:5. 1000 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ 1000 கிராமோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், ஒரு 1000 கிராம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்ட்டு 1000 கிராமோட காஸ்ட் பிரைஸ் வந்து 1000 ரூபாய் இருக்கு. ஆனா அவன் அந்த 1000 கிராம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 800 கிராம் தான் கொடுக்குறான். 800 கிராமோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 800 ரூபாய் தான் இருந்திருக்கும். ஓகேவா? அவன்கிட்ட கொடுக்கறது 800 கிராம், அதோட ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் 800. ஆனா அவன் வித்தது எவ்வளவு வித்திருக்கான்? 1000 ரூபாய்க்கு வித்திருக்கான். ஓகேவா? சோ அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா 4:5. காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்குள்ள ரேஷியோ 4:5. இப்போ அவனுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணா 9 டைம் கேன்சல் ஆகும், இங்க 10 டைம். ஸோ ரேஷியோ ஃபைனலா வரக்கூடிய காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோனா 9:10. ஓகேவா? ஸோ அப்ப அவன் இங்க எவ்வளவு சீட் பண்ணிருக்கான்? 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப இங்க கிடைக்கிறது என்னது? ப்ராஃபிட் தான் கிடைக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 1 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து? இந்த 9ல இருந்து. ஸோ அப்போ அதோடைய
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னா 11 1/9% இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper cheats 25% in weight while buying rice and cheats 25% while selling it. If he sells the rice at 12 1/2% profit, find his net profit percentage. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் எல்லாமே என்னதுன்னா வெயிட்ல சீட் பண்ணி வித்தான்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவன் வாங்கும் போதும் சீட் பண்ணி வாங்குறான், விற்கும் போதும் சீட் பண்ணி விற்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வாங்கும் போது 25% ஏமாத்தி வாங்குறான், வெயிட்ல தான் சீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த கடைக்காரன் இன்னொருத்தர்கிட்ட என்ன பண்றான்னா ஒரு பொருளை வாங்குறான், வெயிட்ல 25% ஏமாத்தி வாங்குறான். ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு 100 கிராம் ரைஸ் வாங்குறான்னு வச்சுக்கோ. 100 கிராம் ரைஸோடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவன் 100 கிராம் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து 100 கிராம் வாங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா வெயிட்ல வந்து ஏமாத்துறான். ஸோ இப்ப வெயிட்ல வந்து இவன் ஏமாத்துறான்னா கண்டிப்பா அந்த 100 கிராம விட அதிகமா இருந்தாதான் இவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் வாங்கும் போது. ஓகேவா? அப்ப என்னன்னா இந்த கடைக்கார வந்து மொத்தமா வாங்குறவங்ககிட்ட என்ன பண்றான்னா அவங்க திரும்புற நேரமோ என்னமோ பார்த்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வெயிட்ல வந்து கொஞ்சம் அள்ளி போட்டுருவான். ஓகேவா? அப்படி போறதுனால அதிகமான வெயிட் உள்ள பொருளை வாங்கும் போதுதான் இவனுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப ஆனா காசு பாத்தீங்கன்னா அதே 100 ரூபாய் தான் கொடுக்குறான். ஓகேவா? சோ 100 ரூபாய் கொடுத்து 125 ரூபாய் பொருளை வாங்கிடுறான். ஓகேவா? ஏன்னா 25% ஏமாத்துறான்னு சொல்லிட்டான். ஓகேவா? சோ அப்ப 100 ரூபாய் கொடுத்து 125 ரூபாய் பொருளை வாங்கிட்டு என்ன பண்றான்னு விற்கும் போதும் 25% வந்து வெயிட்ல சீட் பண்ணி வைக்கிறான். விற்கும் போது எப்படி சீட் பண்ணுவான்? வெயிட்ல வந்து கம்மி பண்ணி கொடுப்பான். கரெக்டா? அதே 100 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா வெயிட்ல வந்து கம்மி பண்ணி கொடுப்பான். அப்ப வாங்கும் போது 125 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கும் போது என்ன பண்றோம்னா 75 கிராம் பொருளை வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? சோ வாங்கும் போது 125 கிராம் பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு விற்கும் போது என்ன பண்றான்னா 75 கிராம் பொருளை 100 ரூபாய்க்கு வித்துறான். ஓகேவா? ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது போக அந்த ரைஸை வந்து 12.5% ப்ராஃபிட் வச்சு விற்கிறான்னு சொல்லிட்டாங்க. 12.5% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? 1/8. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 8:9. இதுல 100 கேன்சலா? ஸோ இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா 3 டைம், இங்க 5 டைம், இங்க 3யும். ஓகே, 8:15. ஓகே, ஸோ அப்ப இங்க ஓவராலா கிடைச்ச காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னதுன்னா 8:15. ஓகேவா? ஸோ அப்ப இதுல அவனுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் கிடைக்குது. எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 7 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து? இந்த காஸ்ட் பிரைஸ் 8ல இருந்து. ஸோ 87.5% ஓவராலா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper normally makes a profit of 20% in a certain transaction. He weighed 900 gram instead of 1 kg due to an error in the weighing machine. If he charges 15% less than what he normally charges, then what is the actual profit or loss percentage? Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் வந்து இனிஷியலா 25% ப்ராஃபிட் வச்சு வைக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆனா 20% ப்ராஃபிட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக அகைன் வெயிட்லயும் அவன் சீட் பண்றான். 900 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இஃப் ஹி சார்ஜஸ் 15% லெஸ் தென் வாட் ஹி நார்மலி சார்ஜஸ். நார்மலா அவன் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றானோ அதை விட அவன் வந்து 15% கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கொடுக்குறான். ஸோ அப்ப அவனுக்கு ஓவராலா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவனுக்கு இனிஷியலா 20% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20% ப்ராஃபிட் வச்சு விற்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:6. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா 1 kg அவன் கொடுக்கறதுக்கு பதிலா அவன் கொடுக்கறத எவ்வளவுதான் கொடுக்குறான்? 900 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்ப 900:1000 ரேஷியோ பாத்தீங்கன்னா 9:10. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா ஸோ
இப்படி வெயிட்லிங் கம்மி பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான்னா 15% வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன், நான் எவ்வளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேனோ அதை விட நான் வந்து 15% கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? 15% ஃபிராக்ஷனா மாத்தினா 3/20. ஓகேவா? 20க்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நான் 17க்கே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 2 × 3, ஓகே, 15:17. ஓகேவா? ஸோ இங்க அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து? இந்த 15ல இருந்து. ஓகேவா? ஸோ அப்ப அவனுக்கு இங்க கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓவராலா எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 5ஆல கேன்சல் பண்ணாக்கா 20, இங்க 3, 40/3, 13.33% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper has a fault of 100 gram in a 3 kg weight. He sold 3 kg of potatoes to Charu using the same faulty weight for ₹46. The cost price of the potatoes for the seller was ₹12 per kg. How much profit did he earn on the potatoes? ஓகே, 3 கிலோ விற்கும் போது 100 கிராம் வந்து வெயிட்ல வந்து தப்பா காட்டுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தப்பா காட்டின வெயிட்டை வச்சு விற்கும் போது 3 கிலோ விற்கும் போது அவன் எவ்வளவு விற்கிறான்னா 46 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? 1 கிலோ பொட்டேட்டோ உடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்ப அவனுக்கு வந்து மொத்தம் அந்த டிரான்சாக்ஷன்ல அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, ஸோ 3 கிலோல அவனுக்கு 100 கிராம் தப்பா காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலா அத 3 கிலோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2.9 kg தான் இவன் கொடுத்துருப்பான். ஓகேவா? 2.9 kg தான் அவன் கொடுத்துருக்கான். எவ்வளவுக்கு கொடுத்துருக்கான் இந்த 2.9 kg? 46 ரூபாய்க்கு அவன் வித்திருக்கான். ஓகேவா? இங்க காஸ்ட் பிரைஸ் ஆஃப் பொட்டேட்டோ 1 கிலோ காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 12 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2.9 kg தான் அவன் விற்கிறான். கரெக்டா? 2.9 kg தான் அவன் எவ்வளவு விற்கிறான்னா 46 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? சோ இங்க 1 கிலோ பொட்டேட்டோ உடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 12. அப்ப 2.9 kg பொட்டேட்டோ உடைய ரேட்டு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்னா 2.9 × 36 34.8. ஓகேவா? சோ 2.9 kg உடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 34.8. 2.9 kg உடைய செல்லிங் பிரைஸ் வந்து 46. இது செல்லிங் பிரைஸ், இது வந்து காஸ்ட் பிரைஸ். இதுல இருந்து என்ன தெரிஞ்சோம்? ஓவராலா அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்றது சொல்லிடலாமா? ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 11.2 rupees அவனுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். என்னன்னா 3 கிலோல 100 கிராம் அவனுக்கு வந்து சீட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப 3 கிலோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2.9 kg தான் 46 ரூபாய்க்கு கொடுத்துருக்கான். 1 கிலோ பொட்டேட்டோட காஸ்ட் பிரைஸ் 12 ரூபா. அப்போ 2.9 உடைய காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? ஸோ செல்லிங் பிரைஸ் இருக்கு, காஸ்ட் பிரைஸ் இருக்கு. அதுல இருந்து நான் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாமா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. A shopkeeper sells his items using a faulty balance which measures 25% less. He then marks up his items 15% above the cost price. If he also gives a discount of 10%, then find the net profit percentage on 1 kg item. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு மிஷின் வந்து மிஷின்ல வந்து ஃபால்ட்டி மிஷின்னால 25% வெயிட் வந்து கம்மியா காட்டுது. ஓகேவா? ஸோ அப்ப 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலா அவன் என்ன எவ்வளவு கொடுக்குறான்னா ஒரு 750 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? 25% கம்மியா காட்டு, 25% லெஸ் பண்ணி தான் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:4 இருக்குமா? ஓகேவா? ஸோ இங்க 1000 கிராம் கொடுக்கணும். ஓகேவா? ஆனா மிஷின் ஃபால்ட்னால அவன் 750 கிராம் தான் கொடுக்குறான். 750 கிராம் 1000 rupeesக்கு கொடுக்குறான். ஓகேவா? அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து 3:4. அதுக்கப்புறம் அவன் அந்த காஸ்ட் பிரைஸோட எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா மார்க்அப் பண்ணி வைக்கிறான்னா 15% above the காஸ்ட் பிரைஸ் அவன் மார்க்அப் பண்ணி வைக்கிறான். அவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கானோ அதை விட அவன் 15% அதிகமா மார்க்அப் பண்றான். 15% உடைய
ரேஷியோ என்ன வரும்னாக்கா 15% ஃபிராக்ஷனை மாத்தினா 3/20. அப்போ 20 காஸ்ட் பிரைஸ்னா அவன் எவ்வளவுக்கு மார்க்அப் பண்றான்? 3 அதிகமா வச்சு மார்க்அப் பண்றான். 23க்கு மார்க்அப் பண்ணிட்டு 20க்கு வாங்கி 23க்கு மார்க்அப் பண்ணிட்டு அகைன் என்ன பண்றான்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 10% டிஸ்கவுண்ட் இதுல இருந்து கொடுக்குறான். ஓகேவா? இப்படி கொடுக்கறனால மொத்தம் ஓவராலா கிடைக்கக்கூடிய அவனுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது காஸ்ட் பிரைஸுக்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ. டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்போம்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தானே கொடுப்போம். ஸோ மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னதுன்னு செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அப்ப இங்க மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வரும். மார்க்கெட் பிரைஸ் கேன்சல் ஆயிரும். ஃபைனலா வரக்கூடிய ரேஷியோ காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்தரா அதுல கேன்சல் பண்ணா 5 டைம் கேன்சல் ஆகும். அகைன் 3 டைம் இது கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ ஃபைனல் ரேஷியோ 50:69. ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50:69. அப்போ இங்கே கிடைச்சது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 69 ரூபாய்க்கு விற்கிறான். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 19 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து? இந்த காஸ்ட் ப்ரைஸ் 50 ரூபால இருந்து. அப்போ இதோடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 38% இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. A shopkeeper gives a discount of 12% on purchase of 10 kg sugar. The cost price of a sugar is ₹30 per kg and the marked price is ₹38 per kg. The weighing machine of the shopkeeper is faulty and it shows weight of 1 kg when the actual weight is 900 grams. Find the percentage profit of the shopkeeper. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் சம் தான். முன்னாடி வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள அந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறான்ட்டு. இங்கே வந்து வேல்யூவா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா R's weighing machine shows 400 gram when the actual weight is 350 gram. The cost price of almonds is ₹880 per kg and the packets of 200 grams are made using the faulty machine. What should be the selling price of each packet to get a profit of 25%? Okay, என்ன சொல்றாங்கன்னா 350 கிராம் மெஷர் பண்றப்ப அவன்கிட்ட எவ்வளவு வந்து மிஷின்ல காட்டுதுன்னா ஆக்சுவல் வெயிட் 350 கிராம், ஆனா மிஷின்ல காட்டுறது 400 கிராம். 400க்கான ரேட்டை தான் வாங்குறான். ஓகேவா? ஸோ அப்ப 350 கிராம் தான் அங்க வந்து ஆக்சுவலா இருக்கு. ஓகேவா? அந்த 350 கிராம் ரேட் வந்து 350ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 350 தான் அவன் வந்து வித்துருக்கணும். ஆனா என்ன பண்றான்னா 400க்கு விற்கிறான். அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 7:8. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ மிஷின்ல வந்து ஃபால்ட்டி மிஷின்னால என்ன பண்றான்னா ஒரு 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 காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் வந்து 1 kg வந்து 880க்கு வந்து வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபால்ட்டி மிஷின்னால மொத்தம் ஒவ்வொரு பாக்கெட் வந்து 200 கிராம் பாக்கெட்டா வந்து விற்கிறான். அப்ப அந்த ஃபால்ட்டி மிஷின்னால அவன் ஒரு பாக்கெட்டை எவ்வளவுக்கு வித்திருந்தான்னா அவனுக்கு வந்து 25% ப்ராஃபிட் கிடைக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா? இங்க ஃபால்ட்டி மிஷின்ல அவனுக்கு எவ்வளவு வந்து சீட் பண்றான்றது தெரியாது. ஓவராலா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோன்றது கொடுத்துட்டான். எவ்வளோன்னா 25% அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 4:5. இதுல இருந்து வெயிட்ல வந்து எவ்வளவு சீட் பண்ணிருக்கான்றதை நான் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சா வெயிட்ல எவ்வளவு சீட் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுல இருந்து ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? 32:35. ஓகேவா? ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 32:35ன்னு. ஓகேவா? அதாவது 32 கிராம் தான் ஆக்சுவலா இருந்திருக்கு. ஓகேவா? ஆனா அவன் 32 கிராம வந்து கொடுக்கறதுக்கு பதிலா 32 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலா அவன் என்ன பண்றான்னா இந்த 32 கிராம 35 ரூபாய்க்கு வித்துடுறான். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப அங்க ஒவ்வொரு பாக்கெட்டுமே எவ்வளவு கிராம் இருக்கணும்னா 200 கிராம் இருக்கணும். இங்க ஒரு கிலோ வந்து 880 ரூபான்னு சொல்லிட்டான். அப்ப 200 கிராம் எவ்வளவு இருக்கும்னா 880 டிவைடட் பை 5 போட்டா தெரிஞ்சிருமா? கரெக்ட் தானே? 1000 கிராம் 880 ரூபானா 200 கிராம் எவ்வளவு அப்படின்னா டிவைடட் பை 5 போட்டா தெரிஞ்சிடும். எவ்வளவுனா 176.
ஓகேவா? ஸோ அப்ப இப்போ அந்த 200 கிராம் உடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருச்சு 176ன்றது. ஓகேவா? இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு பார்ட் 32. அவன் என்னன்னா இந்த ஃபால்ட்டி மிஷின் மூலமா அவன் எவ்வளவுக்கு அவன் வித்திருந்தான்னா அவனுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருந்தான்னா அவனுக்கு 25% ப்ராஃபிட் கிடைக்கும் கேக்குறாங்க. இங்க காஸ்ட் பிரைஸ் அவன் 200 கிராம் அந்த பாக்கெட்டோடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 176 தெரிஞ்சிருச்சு. இங்க காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு பார்ட் 32 பார்ட். ஸோ அப்ப 32 பார்ட் தான் 176 அப்படின்னா 35 பார்ட் என்ன? 16 கேன்சல் பண்ணலாம். 2 டைம் 11 டைம் அடுத்து 385 டிவைடட் பை 2 192.5. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப 176 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு பதிலா 192 ரூபா 50 பைசாக்கு கொடுத்தாதான் அவனுக்கு ஓவரால் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 25% கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a shopkeeper claims to sell 450 kg rice at a cost price of rupees 40 per kg but uses a weight of 900 grams instead of 1 kilogram weight. He makes a profit of rupees 2520 by selling the remaining rice in the black market. The ratio of the black market rice to the original price per kg of rice is. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 450 கிலோ ரைஸ் வந்து அவன் செல் பண்ணணும். ஓகேவா? 1 கிலோ ரைஸ் வந்து எவ்வளவு வாங்கியிருக்கான்னா 40 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கான். வாங்கிட்டு அவன் விற்கும் போது என்ன பண்றான்னா, ஸோ ஒவ்வொரு கிலோக்கும் அவன் 900 கிராம் தான் கொடுக்குறான். ஓகேவா? சீட் பண்ணி கொடுக்குறான். 1 கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக 900 கிராம் தான் கொடுக்குறான். ரிமைனிங் என்ன பண்றான்னா அவன் பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான். ஓகேவா? ஸோ அப்படி விற்கிறனால அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 2520 ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ 1 கிலோக்கு அவன் வந்து 100 கிராம் சீட் பண்றான்னா மொத்தம் இங்க 450 கிலோ இருக்கு. 450 கிலோல எவ்வளவு சீட் பண்ணிருப்பான்? 45 கிலோ சீட் பண்ணிருப்பானா? இந்த சீட் பண்ண இந்த 45 கிலோவை தான் என்னன்னா பிளாக் மார்க்கெட்ல விற்கிறான். அப்படி விற்கிறனால அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஓவராலா 2520 ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த 45 கிலோ விற்கிறதுனால தானே அவனுக்கு 2520 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இந்த 45 கிலோவை தான் அவன் இந்த 2520க்கு அவன் செல் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா? அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, பிளாக் மார்க்கெட்ல வித்த அந்த 1 கிலோ அரிசியோட ரேட்டுக்கும் ஆக்சுவலா உள்ள 1 கிலோ அரிசியோட ரேட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க 45 kg 2520 வித்தான்னா 1 kg எவ்வளவுக்கு அவன் வித்திருந்திருப்பான் அப்படின்னா 56க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா? பிளாக் மார்க்கெட்ல 1 kg ரைஸை வந்து 56க்கு செல் பண்ணியிருந்திருக்கான். ஸோ அப்போ பிளாக் மார்க்கெட்ல உள்ள அந்த ரைஸுக்கும் ஆக்சுவலா உள்ள ரைஸுக்கும் உள்ள பிரைஸோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பிளாக் மார்க்கெட்ல 1 kg ரைஸை எவ்வளோக்கு செல் பண்றான்? 56. ஆக்சுவலா உள்ள அந்த ரைஸுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன? 40. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 56க்கும் 40க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதை நான் 8ஆல கேன்சல் பண்ணா 7 டைம் கேன்சல் ஆகும், இங்க 5 டைம் கேன்சல் ஆகுமா? ஸோ இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க 7:5. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்துகிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.